வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2A தேர்வில் பொது தமிழில் எங்கு படிப்பது, படிக்க வேண்டிய பாட புத்தகங்கள் என்ன, தலைப்பு வாரியாக நம்ம இந்த காணொலியில வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ சென்ற ஆண்டு நடைபெற்ற தேர்வுகள் அப்படின்னு எடுத்துன்னா குரூப் 4 மற்றும் குரூப் 2A தேர்வில் மொத்தம் 100 வினாக்கள் பொது தமிழ் இடம்பெற்றுள்ளது. இந்த வினாக்கள் 70 வினாக்கள் தோராயமாக 70 வினாக்கள் நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் எஸ்சிஆர்டில இருந்து இடம்பெற்றிருந்து 30 வினாக்கள் அவுட் சோர்ஸ் போயிருந்தது. ஸோ அப்போ இந்த அவுட் சோர்ஸும் சேர்த்து நான் கவர் பண்ணணும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வில் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பல மாணவர்கள் எங்க இருந்து கேட்கறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது இங்க இருந்து தான் கேட்கறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம தலைப்புகள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அலகு 1, அலகு 2ன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 அலகுகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த 7 அலகுல அலகு 1ல இருந்து 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகம் மற்றும் அவுட் சோர்ஸ் வெளிநூல்கள் அப்படின்றத நம்ம இந்த தேர்வுக்கு தயாராகும் போது கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கு. அலகு 7 மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுக்க நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம டோட்டலாவே அனலைஸ் பண்ணி இந்த ஆசிரியர் நடந்த எக்ஸாம்ஸை குரூப் 4 மற்றும் குரூப் 2A தேர்வு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது அப்படின்னு. இப்ப இதுல பிரித்து எழுதுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எங்க படிக்கணும் அப்படின்றதுக்கான பள்ளி பாட புத்தகத்துல எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான சோர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமியோட பொது தமிழ் பாட புத்தகத்துல நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சாப்டர் நம்பர், அதாவது எந்த பாடம் 6ல நீங்க படிக்கணும், இந்த தலைப்புக்கான கண்டென்ட் இருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அகாடமிக் புக்ல எங்க இருக்கு அப்படின்றதையும், ஸோ அதுக்கு அடுத்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல நம்ம எங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல இலக்கணத்துல நமக்கு 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 25 கேள்விகள் எந்த வகையான கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்னென்ன துணை தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த காணொலியில இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு அழகும் நம்ம அதுல என்னென்ன தலைப்புகள் இருக்கு, எந்த தலைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஸோ அதுல எவ்வளவு கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்ன வகையான வினாக்கள் அப்படின்றத நான் அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த காணொலி முழுக்க நம்ம வேர் டு ஸ்டடி, எங்கு படிக்கணும், சோர்ஸ் என்ன அப்படின்றது, எஸ்சிஆர்டி சோர்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம பார்க்க போறோம். இப்போ 6வது 8வது 11ஆம் பாட புத்தகம் நம்ம இதுக்கு பிரித்தெழுதல் அப்படின்னு படிக்க வேண்டியதா இருக்கு. சேர்த்தெழுதல் அப்படின்னா 6வது 8வது பாட புத்தகம் நம்ம அகாடமி பொறுத்தவரையும் பாடம் 6 படிக்கிற மாதிரி இருக்கும். சந்திப்பிழை அப்படின்னு எடுத்துட்டோம், அது 7, 8, 9 அப்படி பார்க்கிறோம். ஸோ அதுல எங்க எக்ஸாக்டா படிக்கிறது, எந்த இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு பாடப்புத்தகம் இயல் தேவைப்பட்டா நம்ம பக்க எண் முதற்கொண்டு கொடுத்துருக்கோம். இந்த டீட்டெயிலா நம்ம பண்ண டீகோடிங் அப்படின்றத நீங்க 90க்கும் மேற்பட்ட கேள்விகளை நீங்க சரியா விடையளிக்கணும். அப்கமிங் எக்ஸாம்ல முடிஞ்சா 100க்கு 100 போட்டுருணும் அப்படின்ற ஒரு இலக்கோட தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா முழுக்க தயார்படுத்திருக்கோம் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்ப நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த அலகு 1ல இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே போட்டுட்டு அது நம்மளுடைய அகாடமி புக்ல எங்க படிக்கிறது, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எங்க படிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப மொத்தம் இலக்கண பகுதி, அதாவது அலகு 1ல இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 16 தலைப்புகள் இருக்கு. அந்த 16 தலைப்புகளும் நம்ம பாடப்புத்தகம் மற்றும் பள்ளி பாட புத்தகம் கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த, அதாவது அவுட் சோர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அது எங்க இருந்து கேட்கறாங்க தெரிஞ்சுன்னா அதுக்கான சோர்ஸ், அதாவது நம்ம இலக்கண பகுதி அலகு 1க்கான பிற நூல்கள், வெளிநூல்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்ப நல்ல தமிழில் எழுத வேண்டுமா, ஆக்கி பரந்தாமனர் புத்தகத்திலிருந்து கேள்வி இடம்பெற்றிருக்கு. மயங்கொலி சொல் அகராதி, தமிழ் சொல் விளக்கம், பாவனர் தமிழ் களஞ்சியம், தமிழ் வளம் இளங்குமரனார், தமிழ் அகர முதலி சண்முக பிள்ளையோடு அண்ட் விக்டோரியா தமிழ் அகராதி, பிழை இல்லாமல் எழுதுவோம் இளங்குமனார் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிற நூல்கள் கேள்வி அப்படியே வந்திருக்கு. நம்ம அதுக்கான சோர்ஸ் தேடி போகும்போது நமக்கு கிடைத்த நூல்கள் அப்படின்னு. ஸோ இதையும் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அகாடமியில உங்களுக்கான நம்ம குரூப் 4 எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீஸ் பேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு வகுப்புகள் எடுக்க போறோம். ஸோ அதுல இந்த வெளிநூல்களை நம்ம கவர் பண்ணி தான் உங்களுக்கு எடுக்க போறோம். நீங்க அங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா போதும். நம்ம பாடப்புத்தகத்துல இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாடப்புத்தகம் அப்படின்றது நம்ம அகாடமியில அந்த புது தமிழுக்கான புத்தகம் அப்படின்றத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புத்தகத்தை நீங்க வச்சு கிளாஸ் அட்டன் பண்ணி அதை நீங்க படிச்சீங்கன்னாலும் போதுமானதா இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்ப அந்த புத்தகம் அல்லது நம்மளுடைய வகுப்பு இரண்டுல ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இல்ல அந்த புத்தகத்தை வச்சு நம்ம வகுப்பை நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா இன்னும் சுலபமா நீங்க குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கு தயாராகலாம் அப்படின்னு. சோ அடுத்து 2வது அலகு 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா சொல்லகராதியில மொத்தம் 15 கேள்விகள் இருக்கு அப்படின்னு. சோ இதில் உள்ள தலைப்புகள் அப்படின்றத நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அதே நம்ம பாடப்புத்தகத்துல எங்க படிக்கணும், அதே மாதிரி பள்ளி பாடப்புத்தகத்துல எங்க படிக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு. சோ அதை பொறுத்தவரை நம்ம 16 தலைப்புகள் அப்படின்னு பார்த்தோம். 2வது அலகுல இருக்கக்கூடிய மொத்த தலைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 17 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த 16 பிளஸ் இந்த 17 தலைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டோம், மொத்தம் 33 வருது. ஸோ இந்த தலைப்புகள் அப்படின்றது நீங்க படிக்கணும் அப்படி சோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் அங்க பார்த்த அதே பிற நூல்கள்ல இருந்து இந்த தலைப்புல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க.
உதாரணத்துக்கு தமிழ் அகராதி அகர முதலி அப்படிங்கிற சண்முக பிள்ளையோடது. அது தமிழ் அகராதி கலை சுந்தர சண்முகனார் இந்த அழகுல மட்டும்தான் இந்த புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஏற்கனவே பார்த்தோம்னா ஆக்கி பரந்தாமனார் அதுலையும் கேட்டிருக்கோம். விக்டோரியா தமிழ் அகராதி பிழை இல்லாமல் எழுதும் இளங்குமனார் அப்படிங்கிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு இதுல ஒரு பிறநூல் மட்டும் தவிர்த்து நல்ல தமிழ் தமிழ் அகராதி கலை சுந்தர சண்முகனார் தவிர்த்து மற்றது எல்லாமே நமக்கு அழகு 1லையும் கேட்டிருந்தாங்க, அழகு 2லையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து அழகு 3ல எழுதும் திறன்ல ஒரு 15 கேள்விகள் கேட்க போறாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய தலைப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே தான் நம்மளுடைய புது தமிழ் புத்தகத்துல எந்த பாடம், அது மாதிரி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல எங்க அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு படிச்சீங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு சிறப்பா வந்து தயாராகிடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த டீகோடிங் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வெளிநூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அழகு 3க்கு தேவிரா தமிழ் இலக்கணம் அப்படின்ற நூலும், அந்த பொன் முத்துக்குமரன் தமிழ் மரபு அப்படின்றதும், அந்த தொல்காப்பியம் பொருளாதிகாரம் இளம்புறனாரும், அந்த புறநானூறு மூலமும் முறையும் புலியூர் கேசிங்களுடைய உரையும், அந்த நல்ல தமிழ் எழுத வேண்டும் ஏற்கனவே பார்த்தா ஆக்கி பரந்தாமனாருடைய புத்தகம் இவங்களும். இதுல கூடுதலா 4 வெளி நூல்கள் அப்படின்றத ரெஃபர் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசி. ஸோ அங்க இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். அழகு 4 கலைச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து நமக்கு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்துறை அந்த கலைச்சொற்கள் தான். இது படிக்க வேண்டிய பாடப்புத்தகத்துல பகுதி வந்து 6 12 வரையும் அனைத்து பாடப்பகுதி பின்னுள்ள பகுதி கலைச்சொற்கள் வந்து படிக்கணும். அப்புறம் 11 12 சிறப்பு தமிழ் புத்தகத்தையும் நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம புக்ல 36வது சாப்டரா வந்து இது வந்து இருக்கு. வெளிநூல்கள் அப்படின்னு கலைச்சொல் பேரகராதி அப்படின்னு பார்க்கலாம். ஆட்சி சொல் அகராதி திருந்திய பதிப்பு அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா கொடுத்துருவோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதுமானதா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து அழகு 5 வாசத்தில் புரிந்து கொள்ளும் திறன்ல இருந்து 15 கேள்விகள் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கும் நம்ம படிக்க வேண்டிய சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடப்புத்தகத்துல சாப்டர் நம்பர் கொடுத்தாச்சு. பள்ளி புத்தகத்துல எங்க படிக்கணும் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பிற நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநூல் வந்து மரபு தொடர் அகரவரிசை அந்த 3 பழமொழி 400 மூலமும் முறையும் புலியூர் கேசினுடையது, நல்ல தமிழ் எழுத வேண்டும் ஆக்கி பரந்தாமனார், தினமணி, ஊமை தொடர் சதா நடராசர், தினமணியில தமிழ் மணி வரும். அங்கிருந்து கேட்டிருக்காங்க கேள்வி. அந்த தமிழ் பழமொழிகள் 4ஆம் தொகுதி, அந்த ஊமை அகரவரிசை புத்தகம், ஔவையார் அருளிய மூதுரை, வெங்கடசாமி நாட்டார் அவர்களின் முறை, தமிழ்நாடு மாவட்ட அலுவலக நடைமுறை நூல் அப்படின்னு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து கேள்வி எடுத்திருக்காங்க குரூப் 1லையும் குரூப் 2லையும். ஸோ அதனாலதான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல இருக்கக்கூடிய கான்டென்ட் எடுத்துட்டு வந்து தான் நம்ம புத்தகத்துல புது தமிழ் புத்தகத்துல போட்டிருக்கோம். நம்ம கிளாஸ்லயும் இதை ஆட் பண்ணி நடத்துவோம் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்க கிளாஸை ஃபாலோ பண்றது, நம்ம புக்கை வச்சு அண்டர்லைன் பண்ணி படிக்கிறது அப்படின்றது இந்த தேர்வுக்கு நீங்க தயாராகிறதுக்கு சிறப்பான முறையா இருக்கும். அதே நேரத்தில் நீங்க 90க்கு மேல கேள்விகள் வந்து நீங்க சரியா விடையளிக்கணும்னா அதுக்கான ஒரே வழி இதுதான் அப்படின்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள் அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாடம் 40 நம்மளுடைய புத்தகத்துல இருந்து கவர் ஆகுது. ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் 6, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அப்படின்னு பார்த்தா போதும். ஸோ அதுக்கான வெளிநூல்கள் அப்படின்னா ஆட்சி சொல் அகராதி திருந்திய பதிப்பு, கலைச்சொல் பேரகராதி, அயர் சொல் அகராதி, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனோர் எழுது அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ அடுத்து 7வது வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் அஞ்சல் தமிழ் தொண்டு அப்படின்னு 15 கேள்வி. இது ஃபுல்லாவே நமக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. நம்ம நம்மளுடைய புத்தகமா இருக்கக்கூடிய புது தமிழ் புத்தகத்தையும் படிக்கலாம், அல்லது பள்ளி பாட புத்தகம். ஸோ அதில் நீங்க கால் பண்ணணும்னா அது இங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ஸ் சொல்லியிருக்கோம். இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மொத்தமா எத்தனை தலைப்புகள் வருது அப்படின்னா 7 யூனிட்டும் நம்ம சேர்த்து மொத்த தலைப்புகள் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 97 அப்படின்னு. ஸோ இந்த 97க்கும் எக்ஸாக்டா சோர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய புது தமிழ் புத்தகத்தில் எங்க படிக்கணும் அப்படின்றதையும் போட்டிருக்கோம் வந்து. ஸோ இப்போ இதெல்லாம் கவர் பண்ணி ஒரே புக்கா இருக்கும் போது நீங்க 6ல இருந்து 12 வரையும் புத்தகங்களை தேடி வாங்கி தேடி படிக்கிறது அப்படின்னு கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல புத்தகங்களை தேடி நீங்க வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டுமா அப்படின்றது நம்ம கேள்வியும் கேட்டு ஸோ அதுக்கான பதில் வந்து நம்மளுடைய புது தமிழ் வந்து புத்தகம் அப்படின்றது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நம்ம எஸ்சிஆர்டி வந்து சமச்சீர் புத்தகம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு அதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வெளிநூல்கள் பிற நூல்கள் அதை கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம புக் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த தடவை நம்ம லாஸ்ட் டைம் வந்து 84 கொஸ்டின்ஸ், இந்த தடவை 90+ கொஸ்டின்ஸ் போடுற அளவுக்கு நம்ம புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்க 100 போடுற அளவுக்கு நம்ம புத்தகமும் நம்மளுடைய வகுப்பும் நம்மளுடைய டெஸ்ட்டும் சேரும் போது கண்டிப்பா நீங்க பொது தமிழ் 100 போட்டுடலாம் சொல்லி முக்கிறாங்க. ஸோ நம்ம அகாடமி புக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா இலக்கணமா இருக்கட்டும் அல்லது இலக்கிய பகுதிகளா இருக்கட்டும் எல்லாமே தெளிவா வந்து பாத்தீங்கன்னா A4 பேஜஸ்ல பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ குவாலிட்டி ஆஃப் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். அதை நீங்க திருப்புதல் பண்ணும் போதும் இன்னும் சுலபமா இருக்கும் அடிமுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய புத்தகங்கள் அப்படின்றது வந்து முழுமையா இப்ப டிஎன்பிசி அப்டேட்டட் சிலபஸ் அப்படின்றத விட இப்ப பேட்டர்ன் டிஎன்பிசியோட பேட்டர்ன் வந்து எப்படி கேட்கறாங்களோ அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தயார்படுத்திருக்கோம் அடிமுகம். ஸோ அப்போ உங்க நேரத்தை வந்து நீங்க வந்து அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா பல புத்தகங்களை படிக்கிறதுல வந்து வீணடிக்காம ஒரே புத்தகத்துல நீங்க
படிச்சு கவர் பண்றதுங்க இந்த புத்தகம் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது முழுமையா இந்த புத்தகம் உங்களுக்கு தீர்வு செய்யும். ஸோ இதுக்கான கண்டென்ட் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குற அந்த டீகோடிங் நம்மளுடைய புத்தகத்தை பத்தின அந்த ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி அந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான 8 புத்தகங்கள் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பரன்சிவா குரூப் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த தடவை எழுத போற நீங்க குரூப் 4 தேர்வுல வெற்றி அடைந்து நீ உங்களுடைய கனவா இருக்கக்கூடிய அரசு அதிகாரி அப்படின்ற அந்த கனவை வந்து அடையறதுக்கு இது வந்து காரணமா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பலமா நம்ம எதை பார்க்கறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் வந்து சரியான ஒரு மெட்டீரியலா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா நம்ம நல்ல கான்பிடென்ட்டா எக்ஸாம் ஆளுக்குள்ள போகலாம். நம்ம எக்ஸாமை நல்லா எழுதி நம்ம தேர்வுல வெற்றி பெறலாம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்ம அழகு 1ல இருந்து ஆரம்பிச்சு அழகு 6 வரையும் புத்தகமும் அப்புறம் கணிதம் பொது தமிழ் சொல்லிட்டு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 8 புத்தகங்கள் வந்து குரூப் 4 தேர்வுக்கு நம்ம பிரத்யேகமா தயார் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகங்களை வாங்குறதுக்கு நீங்க நம்மளுடைய வெப்சைட் அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கைக்கே வந்து சேர்ந்துடும். நீங்க வகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகுமார் ஐஎஸ்க்கான யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணும் கையில புக் வச்சு நீங்க அண்டர்லைன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சுலபமா இருக்கும். நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கூடுதலாக நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எம்டிஎன் குரூப் 4 சர்வீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நமக்கு ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாகவும் இருக்கு, போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் சொல்லிட்டு 2 விதமா இருக்கு. ஸோ ஆன்லைனுக்கு போஸ்டலுக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கான ஹார்ட் காப்பி OMR அப்படின்றது உங்க வீட்டுக்கே உங்க கைக்கு தேடி வந்துடும். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா PDF டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் பண்ணுறதுக்கும் நம்ம ஆப் ஆக்சஸ் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஸோ ஆப்லையும் நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கிட்ட எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 15,000 கேள்விகள் வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ 15,000 கேள்விகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டாபிக் வைஸ் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் SCRT பேஸ் பண்ணி நம்ம 6ல இருந்து அந்த 10ஆம் வகுப்பு வரை பள்ளி பாட புத்தகமும் நம்ம சேர்த்து தான் இதில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சா வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். 9384703992 அப்படின்னு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலான ஃபியூச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அல்லது நம்மளுடைய ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி டைரக்டாவே நீங்க ஆப்ல போயிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். இதே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அகாடமியோட புக்ஸ் அப்படின்றத நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஆர் நீங்க வெப்சைட் போயிட்டு நீங்க புக் ஆர்டர் அப்படின்றத பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ வரப்போற நீங்க குரூப் 4 எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியாளராக வந்து நீங்க உருவாகணும் அண்ட் அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்றதான் எங்களுடைய இலக்காவும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஆல் தி பெஸ்ட். வணக்கம்.